ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன். இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி பார்க்க போகிறோம். தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க. நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் அந்த சட்டியை வச்சு கொஞ்சமாக அளவாக எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். அளவாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் பூண்டு இஞ்சி மூணையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி சேர்த்தா சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் போட்டு ஒரு கிண்டிடுங்க. கிண்டிட்டு ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பூரா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சிருந்தால் ஹைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசை ஊற்றிருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் இந்த அரைச்சிட்டு வந்த சட்னியை சேர்த்துருங்க. இன்னொரு சின்ன வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமிளகா போட்டு இந்த சட்னியை தாளித்து நல்லா கிண்டி மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு இப்போ தோசையை பார்க்கலாம். தோசை அழகாக முருகலாக வந்துருச்சு. இதை இப்போ எடுத்து தட்டில் வச்சு அந்த சட்னியும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ்.